திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. தேவாரம் போற்றி திருத்தாண்டகம் அருளியவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள். இறைவனார் பெயர் ஸ்ரீ கைலாயநாதர். இறைவியார் பெயர் ஸ்ரீ பார்வதி தேவியார். போற்றி திருத்தாண்டகத்தில் ஒவ்வொரு அடியிலும் போற்றி என முடிவதால் இது போற்றி திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுகின்றது. சைவ சமய குரவர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் எனப்படும் அப்பர் பெருமான் தனது வயது முதிர்ந்த நிலையில் இறைவனை காணும் பொருட்டு திருக்கைலாயம் செல்ல விருப்பம் கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அவ்வாறு அவர் திருக்கைலாயம் செல்லும் போது வயது முதிர்வின் காரணமாக மிகவும் சிரமப்பட்டார். அப்போது இறைவன் ஒரு சிவனடியார் வடிவில் வந்து அப்பர் பெருமானிடம் அருகில் உள்ள குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை காணுமாறு கூறினார். அப்பர் பெருமானும் பொய்கையில் மூழ்கினார். இறைவனின் திருவருளால் திருவையாற்றில் உள்ள தெப்பத்தில் விழுந்தபோது அவருக்கு திருக்கைலாய காட்சி கிடைத்தது. இறைவனின் திருக்காட்சியை கண்டவாறே பதிகம் பாடினார். இப்பதிகத்தை பக்தியுடன் பாடி வந்தால் பாடுவோர் தமது தீவினைகள் நீங்க பெற்று பெருவாழ்வு பெற்று சிவ புண்ணியம் கிடைக்கப் பெறுவர். இப்பொழுது பதிகத்தின் முதலாம் பாடல் பொருளுடன் காண்போம். திருச்சிற்றம்பலம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொருள்: விண்ணாகவும் விண்ணிலிருந்து வேறான மற்ற 4 பூதங்களாகவும் நிற்பவனே, நான் வேறு எந்த தெய்வத்தையும் நாடாமல் இருக்குமாறு என்னை ஆட்கொண்டவனே, புறக்கண்ணுக்கு புலப்படாமல் ஒளிந்து உள்ளத்தினுள்ளே இன்ப ஊற்றாகி எல்லை இல்லாத இன்பம் அளிப்பவனே, இடையறாத சொற்கள் வாயிலாக ஒளியாக ஒலிப்பவனே, 6 அங்கங்கள் 4 வேதங்கள் மற்றும் 5பூதங்களில் அவைகளின் சக்தியாக அமர்ந்து இருப்பவனே, காற்றாகி எங்கும் கலந்து இருப்பவனே, கைலை மலையில் உறையும் இறைவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம்.